வெல்கம் பேக் டு திருமதி சதீஷ் இல்லம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 48 நாள் விரதம் முருகருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விரதம் நாம் மேற்கொண்டாலும் அந்த கடவுளுக்கு நாம் முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து ரொம்ப முழு மனசோடு நாம் அந்த பூஜையை செய்யணும், நிறைவு செய்யணும். அப்போ தான் அந்த 48 நாள் பூஜைக்கான அந்த அர்த்தம் முழுமையாக இருக்கும். இது போல் நாம் 48 நாள் பூஜைலாம் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், அதாவது நமக்கு எதனா வேண்டுது, எதனா நம்மளுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் வச்சு முருகர்கிட்ட நாம் வேண்டி கேட்டுப்போம், எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றி கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி கடவுளை வணங்குறோமே. முருகர்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த முருகர்கிட்டன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கடவுள்கிட்டையும் 48 நாள் விரதமோ ஏதோ ஒரு விரதம் நாம் மேற்கொள்ளும் பொழுது, இல்லை ஒரு நாள் மட்டும்தான் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி இருந்தீங்கன்னா கூட, அந்த வேண்டுதலை வச்சு நாம் எப்போவுமே முருகர்கிட்ட வேண்டவே கூடாது. அதாவது எனக்கு இதை நடத்தி கொடு, அதை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டதை விட, உன்னை நம்புகிறேன்ப்பா, நீ எல்லாமே எனக்கு செய்வ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீங்கள் முருகர்கிட்டையே விட்டுட்டு, அந்த விரதத்தின் போது பார்த்தீங்கன்னா முருகரை மட்டும்தான் நீங்கள் நினச்சி இருக்கணும். 48 நாள் நாம் முருகருக்கு வேண்டி விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல் மாறலோ ஏதாவது ஒன்று நாம் பாராயணம் செய்வோம். அப்படி பாராயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு சிந்தனையும் நம்ம மனசில் இருக்கவே கூடாது. மனசை எப்போவுமே ஒரு நிலைப்படுத்தி நாம் அந்த பாடல்களை முருகர் முன்னாடி உட்காந்து மனசார பாடணும். நம்ம கர்ம வினை பார்த்திங்கன்னா, நாம் ஒரு பூஜையில் அமர்ந்து பூஜை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கள் நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நாம் அந்த பாடல்களை பாராயணம் செய்யும் பொழுது அந்த பாடல் வரிகள் நம்ம வாய் மட்டும்தான் பாடிட்டு இருக்குமே தவிர, மனசு பார்த்திங்கன்னா கண்ட யோசனையில் இருக்கும், ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்போம். அதுபோல் நாம் மனசை அலைப்பாய விடாமல் நம்ம உதடு எப்படி அந்த பாடலை பாடிட்டு இருக்கோ, அதுபோல் முழுமையாக நம்மளை அந்த கடவுள்கிட்டேயே நம்மளை சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த பாடல் வரிகளை முழுமையாக பாராயணம் செய்யணும். உங்களுக்கு அந்த மாதிரி மனசு அலைப்பாயுது, எனக்கு கண்ட கண்ட யோசனைகள்லாம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த நேரத்தில் உங்கள் உதடுகள் அந்த கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேர் மாறலோ பாடும் பொழுது உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை உச்சரித்துட்டே இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் வராது. கடவுளை பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் பாடும் பொழுது கண்ணை மூடிட்டு நம்ம தியான நிலையில் இருந்து நம்ம பாடினா நம்ம மனசு ஒரு நிலைப்படுத்தும். ஆனால் சில பேர் ஃபோனை வச்சு பாடுவோம், இல்லைன்னா இந்த பேப்பரை பார்த்து புத்தகத்தை பார்த்து பாடுவோம். அதுபோல் இருக்கிறவங்க அந்த பாடல் வரிகளை நல்லா மனசுக்குள்ளே ஏற்றிட்டு ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்தி நாம் அந்த பாடல் வரிகளை பாடணும். நீங்கள் உங்கள் வேண்டுதலை மனசார நினச்சிங்கனாலே போதும். உங்கள் மனசில் என்ன இருக்குது, அதாவது நீங்கள் எதற்காக இந்த பூஜையை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு தெரியும், முருகனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதையே ஓயாமல் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து பூஜை செய்யாமல், உனக்கு தெரியும்ப்பா, எனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதல்களை கடவுள்கிட்டேயே விட்டுடுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நாம் இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா பரவாயில்ல, பலன் உண்டு. ஒருவேளை நிறைவேறாமல் போச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா, இப்போ வீட்டில் ஒரு பொருள் நம்ம கேட்டு நம்ம நம்ம அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ கேட்குறோம் ஒரு பொருள், அவங்க வாங்கி கொடுத்தா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அதுவே அவங்க வாங்கி கொடுக்காம சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கும் மன கஷ்டம் வரும், அவங்க மேலேயும் ஒரு வெறுப்பு வரும். அதே போல தான் கடவுள்கிட்ட நாம் வேண்டி ஒரு வேண்டுதல் நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா உடனே நாம் கடவுளே நம்ப மாட்டோம், கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கொண்டு அந்த விஷயம் நடக்குதே, நம்மளுக்கு கொண்டு நடக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே திட்ட ஆரம்பிச்சிடுவோம், கடவுளே வெறுத்துடுவோம். அதுபோல் இல்லாமல் நாம் எந்த ஒரு 48 நாள் பூஜை இருந்தால் எந்த ஒரு முடிவு வந்தாலும் நல்லதோ கெட்டதோ நாம் அந்த தாங்குகிற சக்தியை எனக்கு கொடுப்பா,
அந்த சூழ்நிலையை வந்து நான் ஏற்றுக்கணும், எனக்கு வந்து கஷ்டங்களை நீ கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளித்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் நீங்கள் வந்து சமாளிக்கிற ஒரு சக்தியை வந்து அந்த கடவுள் கொடுப்பாரு. நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கடவுளை வேண்டுறதை விட எது நடந்தாலும் நீ என்னை பார்த்துப்பன்ற நம்பிக்கையில் உன்னை நான் சரணாகதி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி பாருங்கள். உங்கள் வேண்டுதலும் நிச்சயமாக நடக்கும். அப்படி உங்கள் வேண்டுதல் நிறைவேறாமல் போச்சுன்னா கூட நீங்கள் வந்து மனசு கஷ்டப்படாமல் அதையும் ஏற்றுக்கிட்டு மன தைரியத்தோடு வாழ்வீங்க. முருகருக்கு வந்து 48 நாள் பூஜை நாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா என்ன நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையிலே நாம் எழுந்து குளிச்சிடணும். அன்றைக்கான முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் நீங்கள் ஏதாவது பிரசாதம் வந்து முருகருக்கு வந்து நீங்கள் படைக்கணும். அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பாதாம் நட்ஸு இல்லைனா வந்து காய்ச்சிய பால் அது போல் வைக்கலாம், ஈஸியானதாக. முதல் நாள் மட்டும் உங்கள் கையால் நீங்கள் முருகருக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே போல் வந்து கடைசி நாள் அதாவது 48 நாள் நிறைவடையல அந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கையாலே முருகருக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் படைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பானது. காலை மாலை 2 வேளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை செய்யணும், விளக்கேற்றி முருகருக்கு வந்து வழிபாடு செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. எனக்கு வந்து அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பார்த்து வேல்மாறல் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய வரும். அதில் வந்து அந்த ஓட விட்டு நீங்கள் காதாலே கேட்டாலே போதும். அந்த பாடலை வந்து நீங்கள் உள்வாங்கி அந்த பாடல் வரிகளை நல்லா கவனியுங்க. இந்த 48 நாள் விரதம் முடியும் பொழுது இந்த பாடலை நானே என்னோடய வாயால் உன்னை நோக்கி பாடுற மாதிரி எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வேண்டுங்க. நிச்சயமாக அது நடக்கும். இல்லை நானே படிப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேல்மாறல் புத்தகம் வந்து நிறைய கிடைக்கிது. நீங்கள் வேல்மாறல் புத்தகம் கேட்டு வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாலே அதில் வரும் அந்த பாடல் வேல்மாறல். அதை வந்து பிடிஎஃப் எடுத்தோ வச்சோ நீங்கள் படிக்கலாம். இல்லை நான் வேல்மாறல் படிக்கலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவும் ஈஸியானது, எல்லாருக்குமே தெரிஞ்சது கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசத்தை பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா முருகர் பாடல் நிறைய இருக்குது, சண்முக கவசம் இருக்குது, திருப்புகழ் இருக்குது. அப்படியும் இல்லைன்னா வந்து சத்ரு சம்ஹார வேல் பதிகம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து முருகரை நினச்சிட்டே 2 வேளையும் வந்து இந்த பாடல்களை கேட்டிங்களா இல்லைனா வந்து உங்கள் வாயால் பாடுனீங்கன்னா ரொம்பவும் மிகச்சிறந்தது. இல்லைங்க எனக்கு இது எதுவுமே தெரியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக தாங்க அப்படிங்க நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது. ஓம் சரவண பவ இதை வந்து 108 முறை காலை மாலை 2 வேளையும் சொல்லுங்கள். அந்த பாடல்களுக்குரிய என்ன ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதே பலன் தாங்க இந்த வார்த்தைக்கும் கிடைக்கும். ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொல்லிட்டு 108 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் வந்து 6 நெய் விளக்கும் போடலாம், இல்லை 6 நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம். இல்லைங்க என்னால் டெய்லி 6 விளக்கெல்லாம் ஏற்ற முடியாதுன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு முருகனை வழிபட்டாலே போதுமானது. நான்வெஜ் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கட்டாயமாக வேண்டாம். நாம் வந்து முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து முருகர்கிட்ட வேண்டும் பொழுது நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நாம் பூஜை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்ன தவறுகள் வந்து பூஜையில் செய்வோம். அந்த தவறுகளை மன்னிச்சு முருகர்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். முருகா நான் இந்த பூஜையில் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்ல எனக்கு தெரியல இந்த பாடலில், அதனால் என்னை மன்னிச்சிடு, நான் வந்து விளக்கை வந்து சரியான முறையில் ஏற்றலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பூஜை குறிப்புகள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால வந்து அந்த விஷயத்தை கேட்டு இப்பூஜையில் எதனாவது சின்ன தவறுகள் எதனா ஏற்பட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சிடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நீங்கள் மனசார மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக மன்னிப்பார். அதுவே ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு முருகா நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நமக்கே தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய தப்பான ஒரு வார்த்தையை நாம் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த பூஜையை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்னுமே மிக சிறப்பானதாக இருக்கும்.
அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை செய்ய ரொம்ப சிறப்பான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து நாம் இந்த பூஜைக்கான விளக்குகளை ஏற்றி பூஜையை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 6 மணி 4லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் 6 மணி அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்தால் எந்த நேரத்துலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டில் வேலை இருந்து அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா தினமும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தினமும் வெறும் தண்ணி வச்சு கூட நாம் அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லைங்க என்னால் தினமும் அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய், சஷ்டி இந்த மாதிரி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து அந்த 48 நாட்களில் வரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாம் அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும். இந்த 48 நாளில் வந்து மாதவிடாய் வந்துச்சுன்னா மாதவிடாய் காலங்களை தவிர்த்திடணும் பூஜை செய்கிறத. அதுக்கடுத்தது அந்த 5 நாளோ 6 நாளோ அந்த நாட்களை கணக்கில் எடுத்துக்காமல் அடுத்த நீங்கள் என்னைக்கு மாதவிடாய் முழுமையாக நிறைவடைதோ அன்றைக்கி முடிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளித்து பூஜை அறைக்கு நாம் செல்வோம்ல அதை வந்து நாம் கணக்கில் எடுத்துக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முருகர் கோவில் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகர் கோவிலுக்கு போய் தினமும் வேண்டிக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பானது. இல்லைங்க எங்கள் வீட்டில் பக்கத்தில் முருகர் கோவில் இல்லை, என்னால் கோவிலுக்கு டெய்லி போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வெள்ளி, செவ்வாய், சஷ்டி, கிருத்திகை இது போல் நாட்களில் நாம் முருகர் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு விளக்க போட்டு நாம் முருகர்கிட்ட வேல் மாறலை நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா வேல் மாறலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா வேல் மாறலை நாம் பாராயணம் செய்யும் பொழுது அது முழுமையாக நிறைவு செஞ்ச உடனே தான் அந்த பூஜை அறையை விட்டு நாம் எழுந்துக்கணும். நடுவில் நமக்கு பாதி வேலை எதுனா வந்ததுன்னா கூட நாம் மறுபடியும் அந்த வேல் மாறலை முதல்லேருந்து பாராயணம் செய்கிற மாதிரி வரும். இந்த 48 நாள் பூஜையை நீங்கள் எப்போ தொடங்கலான்னா முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை இது போல் நாட்களில் நீங்கள் துவங்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிகவும் முருகருக்கு உகந்த நாள். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு கூட சஷ்டி நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கினாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது போல் நாம் 48 நாள் பூஜை செய்யும் பொழுது நாம் கோவத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மேலே கோவப்படாமல் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இது போல் பூஜைகளை செஞ்சால் மிகவும் சிறப்பானது. இப்போது நான் எடுத்தது இந்த சஷ்டி விரதத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப அன்னைக்கு தான் தோணுச்சு இந்த அபிஷேகம் சொம்பில் இருக்கிற அந்த நாகமாகட்டும், அந்த மயிலாகட்டும், அந்த வேல் இந்த 3மே வந்து முருகர்கிட்ட எப்பவுமே முக்கியமாக இருக்கிற வேண்டிய ஒரு 3 பொருட்கள். இது வந்து 3மே கரெக்டாக என்னோட முருகர் அந்த சிலைக்கிட்ட அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. பார்க்க வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. திடீர்னு தான் நானே பார்த்து கவனித்தேன். அதை வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே வேலும் மயிலும் துணையாக இருக்காங்க. இந்த முருகரையும் வேலையும் பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன். ஆனால் இந்த மயிலும் இந்த சொம்பில் இருக்கிற நாகமும் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்காக தானாகவே கிடைச்சிதுன்னு சொல்லலாம். அந்த மயில் வந்து என்னோடய ஹஸ்பண்டு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு விளக்கு. நான் வந்து அந்த நேரத்தில் வந்து வேறு விளக்கு தான் வாங்கி வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் மயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்கினார். அதே போல் தான் அந்த சொம்பும் அந்த நேரத்தில் நான் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதையும் நான் வாங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அமைஞ்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே. அந்த நேரத்துக்கு முருகர் உங்ககிட்ட அதிசயம் பண்ணணும், எனக்கொண்டி முருகர் எதுவுமே செய்ய மாட்டாரு, எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகர்கிட்ட எதையும் வேண்டாதீங்க. அப்பா நீ எனக்கு துணையாக இருக்க, நீ என்னை பார்த்துப்ப அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடுங்க. எந்த வேண்டுதலையும் முருகர்கிட்ட வச்சு வேண்டாதீங்க. அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார முருகரை நினச்சி வேண்டுங்க. முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை ஒண்டி சொல்லுங்க. கண்டிப்பாக முருகர் வந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு. எந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் நாம் ஒருவரை வந்து முக்கியமாக வேண்டணும். அவர் தாங்க விநாயகரப்பா. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் புள்ளியார் பிடிச்சு வச்சு நாம் வணங்கணும். இந்த 48 நாள் விரதம் வந்து நான் முருகருக்காக இருக்க போகிறேன் பிள்ளையாரப்பா. நீ தான் எந்த ஒரு தடங்களும் என்னோட விரதத்தில் வராமல் நடுவில் நான் விரதத்தை நிறுத்தாமல் எனக்கு வந்து இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே நாம் முழுமுதற் கடவுள் விநாயகரை வேண்டணும்.
இந்த மாதிரி 48 நாள் பூஜை மட்டும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு பூஜையில் போய் உட்காந்து நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நாம் அமர்ந்துட்டாலே அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிள்ளையாரை தான் வணங்கணும். ஏன்னா இப்போ இந்த நேரத்துக்கு நான் பூஜையில் அமர்ந்துட்டேன், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த பூஜையை நீ முடித்து கொடுக்கணும். இந்த பூஜையை முழுமையாக முடிச்சுட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அப்பா கிட்ட வேண்டிட்டு உங்கள் வேண்டுதலையும் உங்கள் பூஜையையும் நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் உங்கள் பூஜையில் நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.